ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன கார்த்திக், சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன் கிரிஷ். நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆனா இந்த பேச்சுலர் லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன் கிரிஷ் அப்படி சொல்றீங்க? எல்லார் லைஃப்லயும் அதாங்க. பக்கத்துல ஒருத்தர் இருக்கார்ல, அவரை கேளுங்க எவ்வளோ அனுபவம் இருக்குன்னு. டேய், என் பேச்சுக்கெல்லாம் வராத சொல்லிட்டேன். இல்ல அர்ஜுன் மாமா, உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கினீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும்ல. அச்சு, பாருமா இவனை. ஐயோ மாமா, என்ன? என்னடா அச்சுன்னு உடனே பயம் வருதோ? பயம்லாம் இல்ல, லைட்டா. என்ன தங்கச்சி, என் ஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்கியோ? ஐயோடா, உங்க ஃப்ரெண்ட் என்ன மிரட்டாம இருந்தா அதுவே போதும். என்னது, நான் மிரட்டுறேனா? நான் மிரட்டுறேனா? நீ மிரட்டுறதுக்கு நான் பயப்படுறேனா? மனசாட்சி தொட்டு சொல்லாச்சு. ஐயோ, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க கிரேஷ். ஆமாண்டி, உண்மையை சொன்னா ஓவரா பண்றேன்னு தான் சொல்லுவேன். போ போ. சரி கார்த்திக், நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். கேளுங்க கிரிஷ். நாளைக்கு எப்படி மேரேஜ் முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் விளக்கெல்லாம் ஏத்திட்டு வந்து அப்புறமா ரிசப்ஷனுக்கு மண்டபத்துக்கு வருவீங்களா, இல்ல ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு ஒரேடியா போவீங்களா? இல்ல மேரேஜ் முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு போய் விளக்கெல்லாம் ஏத்திட்டு தான் வரணும். எங்களுக்கு வீடு பக்கம் தானே, நாங்க போயிட்டு வந்துருவோம், நோ ப்ராப்ளம். ஆமா, நீங்க எப்படி? நாங்க தான் என்ன பண்றதுன்னு தெரியல, டாடி கிட்ட தான் கேட்கணும். சரி, எல்லாம் பேசிட்டே இருங்க, நான் போய் தூங்குறேன், தூக்கமா வருது. என்ன பிரதர், தூக்கம் வருதா? ஆமாப்பா, எனக்கு தூக்கமா வருது, காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும்ல, அதான் சொல்றேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் தூங்க போறேன். கார்த்திக், நீங்களும் போய் தூங்குங்க. ஆமா ஆமா, எல்லாரும் போய் சீக்கிரமா தூங்குங்க, அப்பதான் மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட சீக்கிரட்டா பேச போறாருல, அது நம்மளுக்கு தெரியாது. ஹலோ, போதும் போதும், நான் ஒன்னும் பொண்ணுகிட்ட பேசுறதுக்காகலாம் போல, தூங்குறதுக்கு தான் போறேன், எனக்கு தூக்கம் வருது. ஓகே மச்சான், நீ போய் தூங்கு தூங்கு, நாங்க நம்பிட்டோம். அட போங்கடா, நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நான் தூங்க தான் போறேன். கார்த்திக், நீங்களும் போய் சீக்கிரமா படுங்க, காலையில நலங்கு வைக்கணும், கிளம்பணும், அது இதுன்னு சீக்கிரமா எழுப்பி விட்டுருவாங்க. ஓகேங்க. சரிடா அர்ஜுன், நானும் போய் படுக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் தூக்கமா வருது. ஐயோ, நாளைக்கு கல்யாணமே நடக்க போகுது. இந்த கீர்த்தனை அவன் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இவங்கெல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போய் படுக்கிறதுக்குள்ளே கீர்த்தனை அவ பார்த்து நம்ம பேசிட்டு வந்துடணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிலாம் இருக்கணும்ன்றது கீர்த்தனா கிட்ட இப்பயே சொல்லிட்டு வந்துடணும். என்ன மாப்பிள்ள, பொண்ணுகிட்ட என்னெல்லாம் பேசலாம் ட்ரீமா? ச்சே, இவனுங்க வேற நம்ம பிரச்சனைய புரிஞ்சுக்க மாட்டானுங்க. மாப்பிள்ள, உங்களை தான் கேட்குறேன், என்ன? நான் போயிட்டேன்டா, நீங்க எப்படின்னா பேசிக்கோங்க. கல்யாணம் நடக்க போற குஷியில மாப்பிள்ளைய கையிலே பிடிக்க முடியலையே, டிசைன் டிசைனா வைக்கப்படுறாரு போல. கீர்த்தனா, அவந்திகாவை பார்த்துட்டு வந்தியா? பார்த்துட்டு வந்தேன் மம்மி. என்ன சொல்றா உன் ஃப்ரெண்டு? அவ பரவாயில்ல மம்மி, கொஞ்சம் தைரியமா இருக்கா. ஆனா அவங்க அம்மா தான் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்? இல்லை, நம்மளால மேரேஜை நிறுத்த முடியுமான்றது தான் அவங்களுக்கு பயமே. நம்ம பிளான் எல்லாம் சொல்லிட்டு வர வேண்டியது தானே, அந்த கல்யாணத்தை நிறுத்த தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆமாம் மம்மி, அதெல்லாம் எடுத்து சொன்ன அவங்க அம்மா கிட்ட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தைரியமா இருக்காங்க. அந்த பொண்ணுக்காக ரிஸ்க் எடுத்து நம்ம எவ்வளோ வேலைலாம் செஞ்சுருக்கோம் கீர்த்தனா. ஆமாம் மம்மி, அவன் நல்லா இருக்கணும்னு தான் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பிரச்சனையும் நம்ம உருவாக்கணும். ஆமாம் கீர்த்தனா, இப்போ நிலவரம் என்ன? இங்கே வந்ததுலேருந்து நான் கார்த்திக்கு, அவங்க அக்கா வீட்டுக்கார் யாரையுமே நான் பார்க்கவே இல்லையே. மம்மி, எல்லாரும் ரூமில் தான் இருக்காங்க. கார்த்திக் தான் நின்று அங்கே பேசிகிட்டு இருந்தான், அப்போ தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லை மம்மி, அவங்க அக்கா வந்து ரொம்ப சோகமாக படுத்துருந்தாங்க. அவந்திக்காவை வர வைக்கிறதுக்கு கூட அவங்க வரலையாம். அவங்க ஹஸ்பண்டும் கார்த்திகை மட்டும்தான் போய் நின்னாங்களாம். கேட்டால் அவங்களுக்கு தலைவலின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போது நம்ம பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது, அதனை கீர்த்தனா. ஆமாம் மம்மி, ஆனால் இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? புடவையும் வேஸ்ட்டையும் பற்ற வச்சோம்ல, அதான் மம்மி ஹைலைட்டாக நிற்கிது. ஆமாம் கீர்த்தனா, நான் அப்போவே கேட்கணும்னு நினச்சேன். புடவை எப்படி பற்ற வச்சு? அது அவங்க வீட்டில் தானே இருந்தது. தாலியனா அவங்க வாங்கிட்டு வரும்போது வர வழியில் ஜூஸ் குடிக்க இறங்கினாங்கல்ல, அப்போது நம்ம ஆளை வச்சு தூக்கிட்டோம். ட்ரெஸ் எப்படி எரிச்ச? அதுவா மம்மி, அவங்க வீட்டில் லைட்டெல்லாம் செட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் போயிருந்தானா, அவன்கிட்ட ஒரு 5000 ரூபாய் கொடுத்தேன். போயிட்டு சாரியை எரிச்சிட்டு வந்துட சொன்னேன். கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டான் மம்மி. அவங்க அக்காவும் எல்லாம் அவந்திக்காவால் தான் நடக்குதுன்னு நினச்சிட்டாங்க போல மம்மி. ஆமா கீர்த்தனா, அதானே நம்ம பிளானே. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அதை வச்சு தான் நான் பிளான் பண்ணனே. ஆனால் சூப்பர் மம்மி, நீங்கள் உங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கணும். என்ன பண்ணுறது கீர்த்தனா, நீ சொன்ன வார்த்தைக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மம்மி, அவந்திக்காவும் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா மம்மி.
அவங்க எங்கெங்க போறாங்க, என்னென்ன கான்ட்ராக்ட் எடுக்க போறாங்க எல்லாத்தையும் சொன்னதே அவந்திகா தானே. அவங்க வீட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் ஒட்டு கேட்டு சொல்றதே அவ தானே மம்மி. அப்ப அவளுக்காக இந்த ரிஸ்க் கூட நம்ம எடுக்கலன்னா எப்படி? சரி சரி, நான் இப்ப எதுவும் சொல்லலையே. இப்ப நம்மளாம் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தினாதான் நாளைக்கு அவ கிருஷ்ண கல்யாணம் பண்ணிப்பா, நாங்களாம் ஒரே வீட்டில் வாழ்வோம். அப்பதான் எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவ பார்த்துப்பா. எப்படியாச்சும் கீர்த்தனாக்கு பேசி புரிய வச்சிடணும். நம்ம வீட்டுக்கு வந்தா அவ எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் நடந்துக்கணும்ன்றதை இப்பவே அவளுக்கு சொல்லணும். இல்லைன்னா நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடும். கீ என்ன டோர் லைட்டா திறந்திருக்கு? உனக்கெல்லாம் ப்ராப்ளம் வந்தா அந்த குடும்பத்தை வேரோட அழிச்சிருவேன். உன்னை யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, அந்த குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன் கீர்த்தனா. மம்மி டென்ஷன் ஆகாதுங்க மம்மி, நீங்க இருக்கும்போது என்னை யார் என்ன சொல்வா? அதானே சொல்ல விட்டுருவேனா நானு? இங்க பார் கீர்த்தனா, திரும்பவும் நான் சொல்லிட்டேன், முடிவு உன்னோடது. எனக்கு நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போக சுத்தமா விருப்பமே இல்லை. இருந்தாலும் நீ அவினாஷை மனப்பூர்வமா நேசிக்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அந்த வீட்லேயும் உன்னை யாருக்கும் பிடிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உன்னை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ரீசன் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. மம்மி எனக்கு அவினாஷ் ரொம்ப பிடிக்கும் மம்மி. அதான் அதான் அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்து போனேன் தெரியுமா? அன்னைக்கு அந்த அவினாஷ் பேசின பேச்சிலே எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தினோன்னு நான் நினச்சேன். கடைசியில் உனக்காக தான் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மம்மி ப்ளீஸ் மம்மி, கல்யாணத்தை நிறுத்தினோம் அது இதெல்லாம் பேசாதீங்க மம்மி, எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பின்ன என்ன, அவங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வருவாங்களா சொல்லு? அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தரையும் எனக்கு பிடிக்கல. குறிப்பாக அந்த மகாலட்சுமி, அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியும். விடுங்க மம்மி, அதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதும் தனி கொடுத்தனும் போயிட்டு போகிறல, அப்புறம் என்ன? ஆமா கீர்த்தனா, அந்த குடும்பத்தோட உன்னை வாழ விட்டுருவேன்னு நினைக்கிறியா? நெவர். கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு 3வது நாள் விருந்துக்கு வர பாரு, அதுதான் கடைசியா இருக்கணும் அங்க இருந்து வர்றது. அதோட அவினாஷம் நீயும் நம்ம வீட்டிலே தான் நிரந்தரமா இருக்கணும். அது எப்படி மம்மி, அவினாஷ் ஒத்துப்பாரா? கண்டிப்பா இதுக்கெல்லாம் அவினாஷ் ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்க வைக்கணும் கீர்த்தனா, அவரை ஓகே சொல்ல வைக்கணும். என்ன மம்மி சொல்றீங்க? எப்படி மம்மி அவர் ஓகே சொல்வாரு? நீ விருந்துக்கு வருவல கீர்த்தனா, அப்போ சொல்றேன். எனக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக்னு ஒரு பொய்ய சொல்லி, என் பையனும் என் கூட இல்லை, வெளிநாட்டில் இருக்கான், என் புருஷனும் அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிடுவார், நான் இங்கே தனியாக இருக்கேன், அதனால் நீங்கள் என் கூடவே இருங்கன்ட்டு ஒரு ட்ராமாவை போட வேண்டியதுதான். அவினாஷ் எல்லாம் இப்படி தான் கைக்குள்ளே கொண்டு வர முடியும் கீர்த்தனா. ஆமாம் மம்மி, அவினாஷ் அவங்க கூட எல்லாம் இருக்கிறதே எனக்கு பிடிக்கவே இல்லை. முதல்ல அந்த வீட்டில் போய் நான் வாழணும்னு யோசிச்சாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. நான் போய் 1 மாதம் தங்குனதுக்கே ரூமை விட்டு வெளியிலேயே வர மாட்டேன். சி, அவங்களும் அந்த குடும்பமும், எனக்கு அந்த குடும்பத்தில் அவினாஷை தவிர வேற யாரை பார்த்தாலும் பிடிக்கவே இல்லை மம்மி. உன்னை பகடக்காயா வச்சுதான் கீர்த்தனா அந்த குடும்பத்தை நான் பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பிரிக்கிறேன், அந்த குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கிறேன். அந்த ரத்தனோன்ற ஸ்ட்ராங்கான பில்டிங்ல இருந்து கிரிஷ், அவினாஷ், அர்ஜுன், ரகு இந்த மாதிரி 4 பில்லரையும் அங்கிருந்து பிரிச்சு எடுத்துட்டா அந்த பில்டிங் ஒண்ணுமே கிடையாது. அந்த ரத்தனோன்ற பில்டிங்கு கீழே விழுந்து இடிஞ்சு தரமட்டமாயிடும். அது மட்டும் இல்லை கீர்த்தனா, நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னு வையே, அந்த ரத்தனமும் மகாலட்சுமியும் நடு தெருவில் தான் நிற்பாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியோ மம்மி, எனக்கு அவினாஷ் கிடைச்சா போதும். நீங்கள் அவங்கள எப்படிலாம் பழி வாங்குறீங்களோ அது எல்லாமே பண்ணிக்கோங்க, எனக்கு நோ அப்ஜெக்ஷன். நானும் அவினாஷை மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் மம்மி. அந்த குடும்பம் எப்படி போனால் எனக்கு என்ன? ச்சே, இவங்க இவ்வளோ கேவலமான ஆளுங்களா? நான் கூட இந்த கீர்த்தனா ரொம்ப நல்லவ, அவங்க அம்மா தான் ஒரு மாதிரின்னு நினைச்சேன். ஆனா இவளே இவ்வளோ வில்லத்தனமா இருப்பான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ச்சே, இவளையா நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். இத நினைச்சு பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இவ மட்டும் என் குடும்பத்துக்கு வந்தா என் குடும்பத்தை நடு தெருவில் நிறுத்தாம விடமாட்டா. இப்படியாப்பட்ட பொண்ணு எனக்கு தேவையே இல்லை. ச்சே, அப்பா அம்மா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க இவ மேல. இப்படி என் குடும்பத்தை பழி வாங்க தான் என்ன கல்யாணம் பண்ண வந்திருக்காளே இவ. இதை தெரிஞ்சா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. அதை யோசிச்சு பார்த்தாலே எனக்கு கவலையா இருக்கே. இதெல்லாம் அவங்க எப்படி தாங்க போறாங்க? ஆனா ஒண்ணு, இவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ண என் குடும்பமே அவ்வளோதான், நானும் அவ்வளோதான். இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும் ஃபர்ஸ்ட். இப்படி ஒரு கேவலமான எண்ணம் உள்ள பொண்ணு எனக்கு தேவையே இல்லை. ச்சே, எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மங்க இதுங்கெல்லாம்.